ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமையை கொடுத்துருக்கு தானே. அந்த உரிமையின் அடிப்படையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்து தானே ஆகணும். அதானே மாநில உரிமை. அப்படிப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து தான் 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலா அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளோட நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாதம் 28 ஒன்றிய அரசோட கடிதத்தில் அரசு விழாக்களில் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில் மாநில பாடல் பற்றி எந்த வழிமுறையும் இல்லாமல் இருந்துச்சு. நம் அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை தொடர்ந்து போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை. மாறா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவதல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டு வரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகவும் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாகவும் திகழ்வதை பேரவை பெருமையுடன் பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபு தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்
உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் பேச வருகின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசி வரவேற்று அமைக்க வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெண்டாடி வேந்தர் தந்தை பெரியாரை வணங்குகிறேன். காஞ்சியின் மன்னன் கடமைக்கண்ணியின் கட்டுப்பாட்டை கற்றுத்தந்த பேராசான் அறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக வதைப்பேன், நீங்கள் சவாரி செய்யலாம் என்று தியாக உள்ளத்தோடு வாழ்ந்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஓய்வறியா உடைப்பாளி அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன்.